இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் உங்களை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 4 நாட்களாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமாகிய இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை நாம் அப்படியே சுதந்திரத்துக் கொள்வதற்கு 4 குணாதிசயங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்தார். அந்த 4 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை அந்த இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால் மாத்திரமே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கிருபை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டு யாரையெல்லாம் அது மேன்மைப்படுத்தியது என்று சொல்லி நாம் வரக்கூடிய 3 நாட்களும் சிந்தித்தோம் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். இந்த கிருபையை பற்றி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், சங்கீதத்திலே இருக்கக்கூடிய புஸ்தகங்களிலேயே மிக சிறிய ஒரு சங்கீதமாகிய 117ஆம் சங்கீதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 2 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தரப்போகிறார். ஏனென்று சொன்னால், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இந்த கிருபையை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு, ஒருவேளை எல்லளவேனும் நாம் எதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதியான ஒரு காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றாலும், அதை கொடுத்தால் என்று சொன்னால் இரக்கமாக கொடுத்தது, தயவின் அடிப்படையில் கொடுப்பதுதான் இந்த கிருபை என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டது கிருபை அவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். அவரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமுடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை நமக்கு தேவை. அவருடைய கிருபை ஆராய்ந்து முடியாது. ஏனென்று சொன்னால், அவருடைய கிருபையினாலே நம்மை உருவாக்கினார், நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார், நம்மை பராமரித்து பாதுகாக்கிறவராக அவர் காணப்படுகின்றார். இது உலக பிரகாரமான வாழ்க்கையிலே. அதையும் தாண்டி ஆவிக்குரியமான வாழ்க்கையிலே நம்மை ரட்சிக்க வேண்டும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆவியினுடைய அருள் மாலையை மாறி நம்முடைய பொழியப்பட வேண்டும். அபிஷேகத்தால் நிறையப்பட வேண்டும். நாம் இறுதியாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதாக மாற வேண்டும். அந்த பரலோக ராஜ்யம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகின்றது. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் எதையுமே சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அவருடைய கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம், அவருடைய அந்த கட்டளைகளை எல்லாம், அவர் கொடுத்த எல்லா நியமங்களையும் நாம் அப்படியே பின்பற்றி நடப்பதற்கு அவருடைய கிருபை நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே செய்ய முடியும். உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னாலும் அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் அவர், வழி நடத்துகிறவர் அவர். எல்லா இடத்திலேயும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாக அமையும். தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகின்றது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால் தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கின்றோம். நம்முடைய பலத்தினாலா, நம்முடைய பராக்கிரமத்தினாலா? இல்லை. நம்முடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எதையும் நாம் செய்ய முடியாது. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் என்றோ அழிந்து போயிருப்போம். ஆனாலும் இந்த 2020 இவ்வளவு கடினமான ஒரு காலகட்டத்தில் கூட நம்ம எல்லாம் விலக்கி காத்து இந்த 2021க்குள்ளாக நான் இனி தீங்கை காண மாட்டாய் என்று சொன்ன வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள் மகனே மகளே என்று சொல்லி நம்மை திடப்படுத்தி அவர் காத்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது அவருடைய சுத்த கிருபையினால் தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது. மறந்து போக வேண்டாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவருடைய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். சாலமோன் ஞானியே சொல்லி, நான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகின்றான். அவருடைய சுத்த கிருபை, அதனால்தான் நிர்மூலமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஞானியாகிய சாலமோனை சொல்லுகின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த கிருபை நிமித்தமாக கடந்த அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையாய் நாம் வழிநடத்தி வரப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்கள் இருந்தது. 2020 ஒருவேளை என்னுடைய அந்த வேலையில் என்னுடைய இழப்பு ஏற்பட்டு விட்டது, ஒருவேளை திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், தடைபட்டு விட்டது என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்த காலங்கள் உண்டு. ஆனாலும் இந்த 2021 என் மகனே மகளை நீ கலங்காதே, இனி தீங்கை காண மாட்டாய், என்னுடைய கிருபை பெரியது என்று சொல்லி அவர் இந்த காலத்து நேரத்தில் நம்மை பார்த்து சொல்கின்றார். இஸ்ரவேல் மக்கள்
அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதனை படைத்தது அவர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்த்து என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்ந்த காலத்திலே அங்கே நோவாவை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் இந்த நோவாவை தேர்ந்தெடுத்தார்? அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள், அவரால் படைக்கப்பட்ட அந்த மனித குலம் அங்கே மோசம் போய் கொண்டிருக்கின்றது. அவருக்கு விரோதமாக நீங்கள் பார்த்து என்று சொன்னால் அங்கே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதம் என்று கர்த்தர் கண்டு, அங்கே 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால், பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறார். அதுக்கு அடுத்ததாக இதயத்திற்கு விசனமாயிருந்து என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம்மை படைத்த கர்த்தர் அவரால் படைக்கப்பட்ட அந்த மனித குலத்தை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். ஏன் இந்த பிள்ளைகளை படைத்தேன் என்று மனஸ்தாபப்பட்டு விசனம் இருதயத்துக்குள் விசனப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த பிள்ளைகள் தேவ தூதர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய நல்ல அழகான ஸ்திரீகளோடு இடைப்பட்டது நிமித்தமாக அங்கே பலவான்கள் அங்கே அவர்கள் மூலமாக சந்ததியாக வரப்படுகின்றது. ராட்சதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நோவாவை கர்த்தர் அழைக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த 8ஆம் வசனத்தை பார்த்தது போல கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏனென்று சொன்னால் அவன்தான் நீதிமானாக அங்கே காணப்பட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானும் உத்தமனாக இருந்த இந்த நோவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவனுக்கு கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த உலகத்திலும் நீங்களும் நானும் அப்படித்தான். எத்தனையோ பேருடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அநியாயம் நிறைந்த வாழ்க்கை தான் உலகத்திலே. ஒருவேளை பொறாமையின் நிமித்தமாக எத்தனையோ போராட்டங்கள் இந்த உலகத்திலே நமக்கு எதிராக கொடுக்கப்படுகின்றது. எல்லா மத்தியிலும் அக்கிரமக்காரர்கள் இருக்கின்றார்கள், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இருக்கின்றார்கள், பொய் பேசுகள் இருக்கின்றார்கள், அநியாயம் செய்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் மத்தியிலே வாழும் பொழுது நோவாவை போல அவருடைய கண்களில் கிருபை கிடைத்த நமக்கு வாழ்க்கையை வாழ வேண்டும். அவருடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நோவா உத்தமனாக இருந்தான். தேவனுக்கு அவன் சேவனோடு சஞ்சரித்திருந்தான். அவன் நீதிமானாக இருந்தபடியினால் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்களும் நானும் நீதிமானாக உத்தமனாக அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், அங்கே நான் தண்ணீரால் அழிக்கப்படுவேன் என்று சொல்லி அங்கே பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுக்கப்படுகின்றது. ஒருவேளை மழை இல்லாத காலத்தில் பேழை செய்யும் பொழுது மற்றவெல்லாம் பார்த்திருப்பாங்க, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா, இவன் இப்படி பேழை செய்கிறான் என்று சொல்லி அவனை ஏளனமாக பேசினார்கள். நடந்தது என்ன? மழை இல்லாத காலத்திலே செய்த அந்த பேழைக்குள்ளாக வாருங்கள் என்று சொல்லி அழைத்த மாத்திரத்திலே யாரும் அங்கே வருவதற்கு துணியவில்லை. ஆனால் நோவாவின் குடும்பம் உள்ளே சென்றது. சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களுடைய ஜோடி ஜோடியாக உள்ளே அடைக்கப்பட்டார்கள். மழை வந்தது, மற்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே நோவாவினுடைய குடும்பம் அங்கே காக்கப்பட்டது. அவன் நிமித்தமாக அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வம்சங்கள் அதிலிருந்து விருத்தியாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவரோடு சஞ்சரித்துக் கொண்டு நீதிமானாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். எத்தனை மோசமான காலகட்டத்தில் ஒருவேளை விழுந்து விடுவோமோ அழிந்து விடுவோமோ, என் வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அவர்களை நோக்கி பாருங்கள். ஏனென்று சொன்னால் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய கிருபை நம்மை தாங்கும். நோவாவை அவருடைய குடும்பத்தை காத்து ஒரு இஸ்ரவேலின் அடுத்த வம்சத்திற்கு அவனை ஆதாரமாக வைத்த அந்த கர்த்தர் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவரிடத்தில் உண்மையாக நீங்கள் நானும் இருப்போம் என்று சொன்னால், அவரோடு சஞ்சரித்து வாழக்கூடிய வாழ்க்கை காணப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், மேன்மையான காரியங்களை தருவார், மிகுந்த ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, அருமையான இந்த நாளிலும் நோவாவை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ஐயா, எங்களால் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது ஆண்டவரே. உம்மால் கொடுக்கப்படக்கூடிய சுத்த அந்த கிருபை என்பது உம்மால் கொடுக்கப்படக்கூடிய விஷயம் ஆண்டவரே. கிருபையா எங்களை தாங்கும் அப்பா. நோவாவை போல எங்களை உம்முடைய கிருபையின்படி வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் மற்றோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களோடு வாழ்ந்து விடாமல் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாங்கள் உம்மோடு ஐக்கப்பட்டு சஞ்சரிக்கக்கூடிய வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. மேன்மையை கொடும் ஆண்டவரே. இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கிருபையாய் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இரட்சகர் மீட்பருமாய் இயேசு இனி நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.